ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் எம்பிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ஜல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ ஜல்லி ரெசிபி. இது ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். எந்த விதமான ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம சூப்பராக வீட்டிலே பண்ணிடலாம். மாங்காய் நல்லா தொளி எடுத்து அது மிக்ஸி ஜாரில் இதே போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே போல் நல்லா வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. தும்பு தும்பாக இது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிப்பில் ஃபில்ட்ரு பண்ணி பல்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் அகர நல்லா தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை இப்போது அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அகர கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம கரண்டி விட்டு கிளறி நல்லா காய்ச்சிக்கலாம். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அகர் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு தான் மேங்காவை இதோட சேர்த்துடலாம். மாங்காய் வந்து தும்பு தும்பாக இருந்ததுன்னா அந்த பழம் வந்து நல்லா இருக்காது. ஜல்லிக்கு நம்மளுக்கு இந்த தும்பு இல்லாமல் நல்லா வரணும் அந்த பல்பு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது இதோட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு வந்து ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சுட்டே பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த மாங்காயோட ஃப்ளேவர் வந்து அந்த பச்சை வாடை வந்து போக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கிளறிட்டு இப்போது இனிப்புக்கு தேவையான அளவு சுகரை நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காய் இனிப்பாக தான் இருக்கும். லைட் அதில் வந்து கொஞ்சம் புளிப்பும் கலந்துருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் மேங்காய் வந்து அரைக்கும்போது வந்து கொஞ்சோல தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே வற்றி நல்லா குள்ளுன்னு வரும். அந்த ஸ்டேஜுக்கு ஒரு கூழ் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு அந்த ஃப்ளேவருமே மாற ஆரம்பிக்கும். அந்த வாசனை, அந்த பச்சை மாங்காவோட அந்த பழத்தோட வாசனை வந்து மாறும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவு நல்லா கெட்டியாக வரும்போது வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே தெரியும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை இறக்கிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு நீங்கள் மோல்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. இல்லை கிண்ணம் இந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸில் வந்து கிண்ணத்துலேயும் ஊற்றி வச்சுட்டு ஒரு குட்டி ஐஸ் கியூப் மோல்டில் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ எல்லா அதுலேயுமே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சுவையான ஜல்லி வந்து தயாராகிடும். இதில் நம்மளுக்கு எந்த விதமான ப்ரிசர்வேட்டிங் எதுவுமே சேர்க்கலை. அதனால் குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. இப்போ எல்லா இதுலேயும் சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி என்ன செஞ்சிடறோன்னா நம்ம வந்து இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ ஈவினிங் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், ஜல்லி நல்லா செட் ஆகிருக்கு. இந்த சைடில் ஒட்டியிருந்தது மட்டும் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது போல் ஹெல்த்தியான ஜல்லி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஈவினிங் பாப்பா வந்தோடனே கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.